Hello all, welcome to my channel All Set Ready. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார் ஜாம் ஆனதை பார்த்தோம், வீல் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக பிரேக் பேட் மாற்றணும்னு பார்த்தா பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது மாருதி 800 பார்த்தீங்கன்னா. ஒன்று பேர் பிஇ டைப்பு, இன்னொரு மாடல் பேர் பார்த்தீங்கன்னா கேபிஎக்ஸ் டைப்புன்னு இருக்கு. ஸோ இதில் எந்த மாடல் நம்மளுக்கு செட் ஆகும்னு நம்ம கரெக்டாக தெரில. ஸோ நீங்கள் கார் பிரேக் ஷூ மாற்றிங்கன்னா 800க்கு முக்கியமாக நம்மளுக்கு எந்த மாடல்ன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதான் அந்த கேபிஎக்ஸ் டைப்பு. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நான் டிஃப்ரென்ஸ் கிளியராகவே காட்டுறேன். சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரே சைஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பிஐ டைப்பு, ஓகேவா? இது கேபிஎக்ஸ் டைப்பு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. இந்த நான் கை வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாடலில் லெஃப்ட் சைடில் அந்த கவருக்குள்ளே இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளோசிங் இடம் இருக்குது, இதில் அது ஓப்பனாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ இதில் க்ளோசிங் இருக்குது, இதில் க்ளோஸ் இல்லை. ஸோ இதில் உங்கள் மாடலுக்கு எது சூட் ஆகுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கி போட்டலாம். நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதாவது க்ளோசிங் டைப் இருக்கிறத நம்ம வண்டிக்கு செட் ஆகுது. ஸோ அதை எடுத்து இப்போ மாட்டுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வீல் எப்படி கழட்டுறது, இந்த ட்ரம் அந்த பிரேக் ட்ரம் எப்படி கழட்டுறது எல்லாமே பார்த்தாச்சு. அது எல்லாமே அந்த இது கழட்டுறதுலேயே இருந்துச்சு, அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வீடியோ 2x வைக்கிறேன், பிகாஸ் நம்ம பிரேக் பேட் கழட்டுறது மாட்டுறது ரெண்டுமே நான் சேர்த்து இதிலே போடுறேன். ஸோ தட் டைம் ரொம்ப லென்த்தாக போனால் 2x ஃபார்வர்டில் வைக்கிறேன். அப்படி ஜஸ்ட் பாருங்கள், எங்கே தேவையோ அங்கே அப்படியே நான் ஸ்பீட் கம்மி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பர் ரெண்டு கழட்டணும், ஓகேங்களா? அந்த ரெண்டு கிளிப்பை கழட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் இழுத்தீங்கனாலே பிரேக் பேடு வெளில வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது கனெக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேண்ட் பிரேக் ஓடது, ஓகேவா? ஸோ அந்த ஹேண்ட் பிரேக் ஓடதை ரைட்டாக அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்துட்டு வெளில இழுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பிரேக் பேடை செப்பரேட் பண்ணிடலாம். எல்லாமே ஸ்ப்ரிங்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது, இழுத்து வைக்கிற ஸ்ப்ரிங்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக் ஓடதை எடுத்தாச்சு. ஸோ பிரேக் பேடு வெளில கழட்டியாச்சு. லைட்டாக தொடச்சிட்டு இப்போ நம்ம புது பிரேக் பேட் எடுப்போம். ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் டைப் இருக்கிறது, ஓகேவா? ஸோ க்ளோஸ் இருக்கிறது அதுதான் நம்ம வண்டிக்கு செட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு, அது நம்ம வண்டிக்கு செட் ஆகலை. ஸோ அந்த மாடல் நம்ம தூக்கி வச்சிடலாம் ஓரமா. நம்ம வாங்கிக்கிறது போஷ் மாடல் தாங்க. ஸோ ஒரிஜினலாக இல்லை, போஷ் தான் வாங்கியிருக்கோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 440 வந்துச்சு எனக்கு, ரெண்டு சைடுக்கு சேர்த்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா பழசில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், அந்த இதை மட்டும் நம்ம கழட்டி புது பிரேக் பேடில் மாட்டணும். அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்கும், கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். நம்ம பைண்டர் கிளிப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதை தட்டி எடுத்துட்டு அந்த நட்டை எடுத்துட்டு அந்த பிரேக் ஷூவில் லிங்க் ஆயிருக்க அந்த சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம புது பிரேக் ஷூவில் போடணும். ஓகே, இப்போ அதை வெளில எடுத்தாச்சு. நம்ம புது பிரேக் ஷூவில் அதே மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு ஒவ்வொரு அமுக்குங்க. அமுக்கிட்டு சப்போஸ் உள்ளே போனால் லைட்டாக சுற்றியில் வச்சு தட்டிக்கலாம், மோஸ்ட்லி கரெக்டாக போய் செட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பைண்டர் கிளிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஐட்டம் வந்து இதில் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம ஹேண்ட் பிரேக் கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் பிரேக் ஓட இதில் மாட்டிட வேண்டியதான். ஏன்னா அந்த லிங்க் உள்ளதே ஹேண்ட் பிரேக்குக்கானது தான். அது வச்சுட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுது, அவ்வளோதான். இந்த பொசிஷன் எப்படின்னா மேலே அந்த மாஸ்டர் சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான் பொசிஷன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம கழட்டின அந்த கிளிப்பு ஒரு சைடு நம்ம எந்த சைடு மாட்டோமோ அதை மாட்டிட்டீங்கன்னாக்கா பிரேக் ஷூ கீழே விடாது, அப்படியே நின்றோம், அவ்வளோதான். இந்த ஒரு சைடு பிரேக் ஷூ இப்போ ஃபிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வச்சுட்டு தேவையான ஸ்ப்ரிங்ஸை மாட்டணும், அவ்வளோதான்.
ஸோ இது நம்ம லெஃப்ட் சைடு அந்த சின்ன ஐட்டம் அதை வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை போட்டு மாட்ட வேண்டியதான். ஸோ இதுலேருந்து இந்த ரைட் சைடில் உள்ளதுக்கு ஸ்ப்ரிங் கனெக்ஷன். அது நீங்கள் கழட்டும் போதே எந்தெந்த ஸ்ப்ரிங் எங்கே கழட்டுறீங்கன்றதை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மொத்தமே ஒரு 3 ஸ்ப்ரிங் தான் இருக்கும். ஸோ மேலே 2 ஸ்ப்ரிங் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இழுத்தோம்னா கரெக்டாக இந்த பொசிஷனில் லெஃப்ட் சைட்லேயே வந்து உட்காந்துரும். கீழே ஒரு ஸ்ப்ரிங்கு. ஸோ போட்டாச்சு, வச்சாச்சு. ஸோ ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. பொசிஷன் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த கழட்டின அந்த கிளிப்பு அதே மாதிரி உள்ள வச்சு உள்ள தள்ளி திருப்பிட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பிரேக் ஷூ மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரம்மை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போட்டு மாட்டி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரக் ஆனது ரிலீஸ் ஆயிடுச்சு. பிரேக் ஷூ மாத்திர வீடியோ வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வீல் ஜாம் ஆனிச்சு, அதனால நம்ம பிரேக் ஷூ மாற்றணும். இப்போ எந்த ப்ராப்ளமே எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வாஷர் வச்சுட்டு நெட்டை போட்டு முறுக்கிட்டு டயர் எடுத்து மாட்டிடலாம், அவ்வளோதான். இந்த நட்டும் பார்த்தீங்கன்னா நெட்டு போட்டுட்டு இதில் ஒரு பைண்டர் கிளிப் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஸோ பைண்டர் கிளிப் போட்டு மூடிடலாம், அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லெஃப்ட் சைட் பிரேக் பேட் மாற்றது போட்டேன், ரைட் சைடு வேணும்னாலும் நான் போடுறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியும் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.